வெல்கம் பேக் டு கேகே பிரதர் ஃபார்ம். எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்மில் வந்து என்னென்னலாம் சேலுக்கு இருக்குது, பிளான்ட்டு, ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, இதை பற்றின ஒரு முழு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பற்றின ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஓடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதோடய டீட்டெயில் எதுவும் தெரியாது. ஃபிஷ்ஷு, ஃபுட்டு, பிளான்ட்டு இது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயமும் நம்ம அதில் ஷேர் பண்ணியிருப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கப்பி பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக். இது வந்து பேர் 100 rupees தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீமாக்கண்டி பிளக்கட் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் வந்து 300 rupees வரும். இது இப்போதைக்கு ஒரு பேர் தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது. சப்போஸ் யாரும் கேட்கலாம், இதை நானே ப்ரீட் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபீமேல் வந்து ஃபுல்லாக எக்லோட் ஆகிடுச்சு, மேல் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நல்லா லைஃப் ஃபீட் பண்ணி நம்ம அதை ப்ரீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புதுசாக எந்த ஒரு ஸ்டாக்குமே எடுக்கலை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபார்ம் அப்கிரேடுக்காக நம்ம நிறைய அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபிஷ் டேங்க்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு எந்த ஃபிஷ்ஷஸும் எடுக்கலை, ஆல்ரெடி இருந்த ஃபிஷ்ஷஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா OHM பீட்டா. இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் அளவுக்கு குவாலிட்டி இருக்கும், செம்ம குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, மேலே அதே சைஸில் அதே கலரில் நிறைய இருக்குது. நல்ல குவாலிட்டியாக, நல்ல டெயில் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்லோடட் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் ஃபீமேல் இருக்குது. நீங்கள் எந்த பேர் எடுத்தாலுமே வந்து நல்லா ப்ரீட் ஆகும். இதோடைய பேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. இது ஆல்ரெடி நம்ம செல் பண்ணிட்டு இருந்தது தான். நம்மகிட்ட வினிகரில் ஸ்டாக் இருக்குது, வேணும்னா அதுவும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். மேல் ஃபீமேல் வந்து நீங்கள் சிங்கிளாக கேட்காதீங்க, ஏன்னா சிங்கிளாக கிடைக்காது. எல்லாமே வந்து ப்ரீடிங் பேர் தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ப்ரீட் பண்ணலாம். நல்லா எக் வைக்கும், நல்லா ஹேச் ஆகும். ஏன்னா இது வந்து இந்தியன் ப்ரீடு, இம்போர்ட்டட் கிடையாது. நம்ம தண்ணி கண்டிஷனில் நல்லா செட் ஆனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, இருந்தாலுமே வந்து நம்மக்கிட்ட நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்தாலும் சரி, உங்களுக்கும் வந்து இது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த குவாலிட்டியில் வர மேல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 150 rupees வரைக்கும் செல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ப்ரீடிங் பேரே வந்து வெறும் 150 rupeesக்கு தான் நம்ம செல் பண்ணுறோம். பீட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மண்ட் லீஃப் போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழை இலையை ஊற வச்சு அந்த தண்ணியில் நீங்கள் ஃபிஷ்ஷஸை வச்சுருங்க. ஏன்னா தண்ணி கண்டிஷனாச்சுன்னா ஃபிஷ்ஷுக்கு எதுவுமே ஆகாது. அடுத்து நீங்கள் பார்க்குறது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஹச்பி மொசைக். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே வந்து ப்ரீட் ஆகி வளர்ந்தது தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜுனைல் சைஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங் ஆன சைஸு நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த சைஸு. இது ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டி தான். இது நம்ம தண்ணிக்கு வந்து நல்லா செட் ஆனது. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 100 rupees. அம்மா குவாலிட்டியில் செம்மையாக இருக்குது. என்னோடய ஃபேவரட் இந்த ஃபிஷ்ஷு தான். இதுக்கப்புறம் தான் வந்து நான் அடுத்த ஃபிஷ்ஷஸே சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட நிறைய ப்ரீட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு மட்டும்தான். இது அளவுக்கு வந்து மற்ற எந்த ஃபிஷ்ஷும் ப்ரீட் ஆகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ டெக்ஸிடான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி, அதுவும் நல்லா ப்ரீட் ஆகிடுச்சு. எமரால்டு க்ரீனின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து குட்டியை இறக்கியிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்வாரியம் பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த பிளான்ட்டோடைய பேர் தெரியாது, இது வந்து நம்ம தம்பி ஒருத்தர் கொடுத்தாரு. இது வந்து பார்த்திங்கன்னா லோ லைட்டில் நல்லா வளருது. கப்பி கிராஸ் எப்படியோ அதே மாதிரியே வளருது. இது பாக்ஸ் ஸ்டைல் மாதிரியும் கிடையாது, கப்பி கிராஸ் மாதிரியும் கிடையாது, ஆனால் நல்லா க்ரோ ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் வந்து 10 ரூபா அந்த ப்ரைஸுக்கு தரோம். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. CO2 கொஞ்சமாக தான் கன்சியூம் பண்ணுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கு இந்த பிளான்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். கப்பி கிராஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இது தண்ணியெல்லாம் எதுவும் கலங்கலை. இது எல்லாமே சேலுக்கு இருக்க பிளான்ட்டு தான். இதில் இந்த பென்னி வார்ட் மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்து க்ரூம் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் கீழே பார்க்குறீங்களா, அது எல்லாமே வேலிஸ்னேரியா தான். வேலிஸ்னேரியா வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டெம்மோடைய ப்ரைஸ் வந்து வெறும் 5 ரூபாய்க்கு தரப்போகிறோம். இந்த ரேட்டுக்கு யாருக்கிட்டையும் கிடைக்காது, நம்ம தான் அந்த ரேட்டு தரோம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய பிளான்ட் இருக்குது, நீங்கள் எவ்வளோ பிளான்ட் கேட்டாலும் கொடுக்கலாம். ஹோல்சேலுக்கு இந்த பிளான்ட்டு கேட்டாலும் இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ரீட்டைல் ப்ரைஸு ஒரு ஸ்டெம் வந்து 5 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா கப்பி கிராஸு. கப்பி கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 rupees ஒரு பஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 50 rupees கொடுத்தோம், அப்படியே பாதி ரேட்டை குறைச்சாச்சு. ஏன்னா இதோட க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை பாதி ரேட்டுக்கு குறைச்சாச்சு. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜொல்ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்திருந்தோம். அதை பற்றி நம்ம எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. பட் ஆனால் இப்போ சும்மா ஒரு வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் காமிப்போம் சொல்லிட்டு காமிக்கிறேன். ஜொல்ஃபிஷ்ஷும் வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேராக கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரீடிங்காக செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி சீக்கிரம் இது ப்ரீடிங் ஆகும். நம்ம இதோட அப்டேட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுக்கலாம். போலார் பேரட்டும் நம்ம வந்து நிறைய சேல் பண்ணிட்டோம். இப்போ இதில் இந்த டேங்க்கில் இருக்க போலார் பேரட் மட்டும்தான் இருக்குது. இப்போ இவங்க பேராக நம்ம அதையும் சேலுக்கு போடலாம். ஃபார்ம் ஃபீடு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 100 கிராம் பேக்கெட்டும் இருக்குது, 44 கிராம் பேக்கெட்டும் இருக்குது. இது நம்ம ஒசாக்கி ஃபீடு என்ன எதுக்காக நம்ம வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அது வெறும் 20 கிராமே வந்து 30 rupeesக்கு கொடுக்குறோம். பட் ஆனால் இந்த ஃபீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 44 grams, அதாவது இதை விட ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம அந்த ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறோம். 35 rupeesக்கு தான் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டாக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. 0.4 mm இந்த பல்லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பல்லட்டு தான், இது சிங்கிங் பல்லட்டு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம் ஃபீடு தான். இது நம்ம இத்தனை வருஷமாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபீடை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய ஃபார்ம் பேர் போட்டு இது வந்திருக்கு. நான் ஒரு 3 yearsக்கு மேலே வந்து இந்த பல்லட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய பீட்டாவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ப்ரீட் பண்ண பீட்டாவுக்கே நான் லைஃப் ஃபீடு கிடைக்கலன்னா அடுத்து இதை தான் நான் சஜஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு ஃபிஷ்ஷோடைய க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து ஃப்ளோட்டிங் பல்லட்டுன்றதுனால பீட்டாஸாக இருந்தாலும் சரி, மற்ற ஃபிஷ்ஷஸாக இருந்தாலும் சரி,
எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து இந்த ஃபுட்டு கொடுக்கலாம். இது ப்ரோட்டீனாக அதிகம், தண்ணி கொஞ்சம் கூட கலங்க மாட்டேங்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பீட்டாக்காகவே எடுத்துகிட்டு வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பிக்கு யூஸ் பண்ணுற ஃபீடு. இது வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் க்ரம்பிள் டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீனு, அதாவது ஒரு 52% ப்ரோட்டீன் இருக்க பெல்லட்டு. இது சிங்கிங் பெல்லட்டு தான். இது நீங்கள் போட்டதும் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபார்ம் ஃபீடை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா நிறைய பூச்சி பிடிக்கும். ஏன்னா இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கலக்க மாட்டாங்க. மெயின் பார்த்திங்கன்னா கருவாடு தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எறா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது கூட எக்கோடைய ஷெல்லு இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பக்கா குவாலிட்டியில் தான் இந்த ஃபுட்டெல்லாம் வருது. அதுக்கப்புறம் நம்ம சஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒசாக்கி யூஸ் பண்ணுவோம், சாம்பியன் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நான் வேறு எந்த ஒரு பிராண்டுமே வந்து கம்பெனிகிட்ட வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். கப்பி ஃபுட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100 கிராம் பேக்கெட்டு. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 ருபீஸ் வரும். இந்த ஒரு பேக்கெட் வந்து வாங்கினீங்கன்னாவே நீங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பிஞ்சு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து தண்ணி நல்லா கலங்கும். கொஞ்சமாக தான் நம்ம வந்து இதை கப்பிக்கு போடணும். அதாவது ஃபிஷ் எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ ஃபீடு தான் நம்ம போடணும். நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி கலங்கும். தண்ணி கலங்குச்சுன்னா ஃபங்கஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வரும். அதாவது ஃபுட்டு வந்து தங்குச்சுன்னா, இந்த ஃபுட்டு இல்லை, நீங்கள் எந்த ஃபுட்டு யூஸ் பண்ணாலும் சரி ஃபிஷ் எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோ ஃபீடு மட்டும் போடுங்க. ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. ஓவர் ஃபீட் பண்ணிங்கன்னா ஒன்று சாப்பிட்டுட்டு ஃபிஷ்ஷாக இருந்தாலும், இல்லை சாப்பிடலைனாக்கா தண்ணி கலங்கிடும். ஃபார்ம் ஃபீல்டில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதை பற்றின ஒரு முழு வீடியோவே நம்ம அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் பேக்கெட்டு. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 70 ரூபா தான். பீட்டாக்கு யூஸ் பண்ணுறது. மற்ற ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பெல்லட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.4 mm. ப்ரோட்டீன் ஆனால் 40% தான். ஆனாலுமே வந்து ஃபிஷ்ஷுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே தான் நான் அந்த ஃபீடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து இந்த ஃபீடை வந்து எல்லாருக்குமே வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு குவாலிட்டியாக ஒரு பீட்டா ஃபுட் எங்கேயுமே கிடைக்கல. இது ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கினீங்களாவே மினிமம் 6 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். நம்மகிட்ட இந்த ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா 44 கிராம் பேக்கெட்டும் இருக்குது, 100 கிராம் பேக்கெட்டும் இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இது. மற்ற பீட்டா ஃபுட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது எல்லாமே 22 கிராமுக்கு நீங்கள் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்களோ அதை வந்து 44 கிராமுக்கு நீங்கள் அதே ரேட்டை கொடுத்து வாங்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் என்னோடய சேனல் வந்து க்ரூம் ஆகிறதுக்காக மட்டும்தான். யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க. சப்ஸ்கிரைபர்லாம் ஏறி நமக்கு மானிட்டேஷன்லாம் ஆச்சுன்னா நமக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வர ஆரம்பிக்கும். சப்போஸ் இன்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாகவே கொடுக்க ட்ரை பண்ணலாம். மற்ற செல்லர் மாதிரி நம்ம கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஹாபியஸ்ட்டு தான். நம்ம ஹாபியஸ்ட்டாக இருந்து அடுத்து நம்ம இப்போ செல்லராக ஆயிருக்கோம். ஆனால் நம்ம அதிக ப்ராஃபிட்டுக்கு நம்ம எப்பயுமே செல் பண்ணுறது கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். நம்மளை நம்பி ட்ரெஸ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ஃபிஷ் வாங்குறாங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் போது நமக்கே, ஏன்னா நான் யார் என்னன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு அவங்க அமௌண்ட்டை போட்டு விட்டுறாங்க. நீங்கள் என்றைக்கு வேணால் ஃபிஷ் கொடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு வேறு வேலை இருக்கிறதுனால நம்மளால் ரெகுலராக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அனுப்ப முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே வெயிட் பண்ணி வாங்குறாங்க. இதுக்காக எல்லாருக்கிட்டையுமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபீடில் வந்து 1 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்டு. இந்த ஃபீடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய வந்து வண்டு அடிச்சிருக்கும். இந்த வண்டோ புழுவோ இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஃபிஷ்ஷுக்கு. நீங்கள் என்கிட்ட இல்லை, நீங்கள் யார்கிட்ட ஃபார்ம் ஃபீட் வாங்கினாலும் இதை பற்றி நீங்கள் யாருமே வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.